எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் நானும் மட்டும் இன்னைக்கு அசெம்பிள் ஆயிருக்கோம். நிறைய விஷயம் அப்டேட்ஸ் வந்திருக்கு கிரிக்கெட்டிங் வேர்ல்டுலேருந்து. அதை பற்றி தான் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கோ ஹெட் கொடுத்துருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே சொன்ன அதே தான். பயலாட்ரல்ஸில் வந்து ஒரு டீம் இன்னொரு டீம் டூர் போகாது. மேபி இந்தியா டூர் ஆஃப் பாகிஸ்தானோ பாகிஸ்தான் டூர் ஆஃப் இந்தியாவோ நடக்காது. பயலாட்ரல் சீரிஸ் சுத்தமாக நடக்க போகிறதில்ல. ஆனால் இந்த மாதிரி மல்டிலேட்ரல் ஈவெண்ட்ஸ் ஐசிசி ஈவெண்ட்ஸில் வந்து விளையாடுவாங்க. இது வந்து கிரிக்கெட் மட்டும் கிடையாது, அக்ராஸ் ஸ்போர்ட்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தே கிளாரிஃபைட் ஃப்ரம் இது அஃபிஷியல் சோர்சஸ். ஸோ அப்போ வந்து இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸில் வந்து தே கேன் கண்டினியூ டு ப்ளே அகேன்ஸ்ட் ஈச் அதர். இது கிரிக்கெட்டில் வந்து தே ஹவ் பீன் டூயிங் ஸோ நியூட்ரல் வென்யூஸில். ஸோ இப்போ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஏஷியா கப்பு யுஏஇயில் அப்போது அந்த அதில் வந்து ஏற்கனவே நம்ம யோசித்தோம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்தால் நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து எல்லாமே கிளியர் ஆயிருச்சு. இந்தியா பாகிஸ்தான் மோஸ்ட் வியூடு ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆல் ஸ்போர்ட்ஸ் வந்து இஸ் பேக் அண்ட் டு ஹேப்பன் அகெயின். மட்டும் இதை பற்றி என்ன நினைக்கிற நீ? ஐ மீன் பிக்சர்ஸ் போட்டு ஐசிசி சீஃபா இவர் தான் இருக்காரு, ஏஷியா கப் இதுவும் அவர் தான் இருக்காரு. பிக்சர்ஸ் போட்டு ஓகே சொன்னாலே ஏற்கனவே கவர்மெண்ட் கொடுத்துச்சுன்னு தான் அர்த்தம். அது அஃபிஷியலா இப்ப கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டாங்க. அப்படி இல்லைன்னா முதல்ல ஏதாச்சும் இது பண்ணிருப்பாங்க, ஏஷியா கப்பே நடக்க வேணாம் அப்படின்னு. ஆமாண்ணா, இந்த லெஜெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து இந்தியா பாகிஸ்தான் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வித்ட்ரா பண்ணாங்க, அப்புறம் செமிஃபைனல் திருப்பி வந்துச்சு, வாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல. அதான் அதுக்கப்புறம் ஒன்ஸ் இது வந்தவொடனே சரி பர்மிஷன் கொடுத்த அப்புறம் தான் இவங்க ஓகேவே சொல்லியிருப்பாங்க முதல்ல. வந்து அஃபிஷியலா. ஸோ அப்போ இந்தியா பாகிஸ்தான் அதான் நிறைய மெமரபிள் மேட்சஸ் இருக்குது. நமக்கும் டோன் த மெமரி லைன் ஃபர்ஸ்ட்லேருந்தே. நான் வந்து அரகுர ஞாபகத்தோடு இந்த ஜாத்மியானர் குதிச்ச மேட்சை பார்த்துருக்கேன். பட் அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் நம்ம பார்த்தது வந்து இந்த வக்கார் யூனிஸ் பால ஜடேஜா அடித்த அந்த சின்னசாமியில் நடந்த குவார்டர் ஃபைனலு. அப்புறம் வெங்கடேஷ் பிரசாத் வந்து அமீர் சைடில் போல்ட் ஆகுனது. இந்த மாதிரி நிறைய மேட்சஸ் நடந்திருக்கு. நீ சொல்லு இந்தியா பாகிஸ்தான் மெமரிஸ். ஐ மீன் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஜாத்மியா இருந்ததுலாம் வந்து நான் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் அப்போ நடக்கும்போது ஒன்றும் பெருசாக நான் பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் ரொம்ப இது பண்ணது ஹைப் பண்ணது வந்து 96 வேர்ல்ட் கப் மேட்சஸ் தான். அப்போதான் ஃபர்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் தெளிவா ஓகே நம்ம மேட்ச் பார்க்குறோம், ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாட ஆரம்பிச்சு பார்க்க ஆரம்பிச்சது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா அப்போதான். அது வந்து அதுல வந்து ஆப்வியஸ்லி ஜடேஜா சிக்ஸ் அடிச்சதெல்லாம் வேற, அது இல்ல அது வேற மேட்ச். அதில் தான் ஜடேஜா சிக்ஸ் அடிப்பார் வக்கார் யூனிஸ் பாலில் கடைசியில் 289 அது அடிப்பாங்க. பட் அது வேற எனக்கு அந்த தான் வெங்கடேஷ் பிரசாத் அடிச்சதுப்பெல்லாம் நமக்கு அடியா தான் இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் அவர் போல்ட் ஆக்கிட்டு வெளியே போடலாம் சொல்லுவாரு, அது ஒரு பெரிய இதுதான். அதுக்கப்புறம் ஆக்சுவலா எனக்கு இன்னொரு மேட்ச் ரொம்ப பிடிச்ச மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் 300 அடிச்ச மேட்ச் இந்தியா. அசாருதீன் பயங்கரமா அடிப்பார் அதுல கடைசியில. அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 10 ஓவருக்கு 11 ரன் போன்னு நினைக்கிறேன். விக்ரம் ரத்தூர் ஓபனிங். விக்ரம் ரத்தூரா? விக்ரம் ரத்தூர் சொல்லாங்க, ரத்தூரும் சித்துவும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சித்துவும் டெண்டுல்கரும் செஞ்சுரி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில வந்து முகமது அசார் வந்து அட்டாவூர் ரஹ்மான் அப்படின்னு ஒருத்தர் பால்ல வந்து 24 ரன்ஸ் 28 ரன்ஸ் அடிப்பார். 300 அதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வந்து ஒன் டேல கிராஸ் பண்ற இது. அது அந்த மேட்ச் நல்லா இருக்கும். அவங்களும் ஆல்மோஸ்ட் 290 ஆல்மோஸ்ட் அவங்களும் 300 வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன், சொத்துருவாங்க கடைசியா. முன்னாடி எல்லாம் வந்து சஹாரா கப்னு ஒன்று ஆடுவாங்க டொரண்டோல, ஞாபகம் இருக்கா? அது ஸ்கேட்டிங் அண்ட் கர்லிங் கிளப். அது ஒரு மாதிரி ஒரு தடவை முடிச்சு விட்டாருல்ல. பவுலரா எமர்ஜ் ஆனாரு அவரு. பவுலர் பேட்டிங் என்ன மேட்ச் எடுத்தாலும் மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரிஸ் ஃபுல்லா அதுக்குன்னு ஒரு ட்ரம்ப் கார்டு வேற வச்சாங்க. அதுல கங்குலி தான் பெரிய இது. ஆமா, 99 வேர்ல்ட் கப்ல ஒரு அதுதான் சின்ன ஸ்கோர் தான் அடிப்பாங்க, ஆனா டிஃபெண்ட் பண்ணி ஜெயிப்பாங்க. ஆனா 2003ல வந்து சேஸ், அப்ப நமக்கு பப்ளிக் எக்ஸாம்னு நினைக்கிறேன். 2003ல என்ன வந்து ஐ திங்க் யுவராஜ் கடைசி ஒரு 10 ஓவர் தான் பார்க்க விட்டாங்க. பார்க்க கூடாது மேட்ச் அப்படின்னு பிடிச்சு வச்சு. அப்பெல்லாம் முடிஞ்சிருச்சுலடா மேட்ச், யுவராஜ்லாம் வரும்போதெல்லாம் ஜெயிச்ச மாதிரி தான். அதாவது சரி போய் பாரு போ, இந்தியா ஜெயிக்கிற மாதிரி இருக்கு, அதனாச்சும் போய் பாரு அப்படின்றாங்க. அது வரைக்கும் பிடிச்சு உட்காந்து படி அப்படின்ட்டாங்க. எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. 2007ல வந்து அன்பார்ச்சுனேட்லி இந்தியா வெளியே போயிருச்சு, பாகிஸ்தான் வெளியே போயிருச்சு ஓடிஐல. 2011 அதுக்கு வந்து எத்தனை பேர் இந்த டிக்கெட் வாங்கி வச்சு கடைசியா பங்களாதேஷ் ஸ்ரீலங்காவா இல்ல பங்களாதேஷ் அயர்லாந்து மேட்ச் பார்த்தாங்க. பங்களாதேஷ் அயர்லாந்து ஆடினாங்க. சோ அது நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் வந்து அந்த மேட்ச் டிக்கெட் இருக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இந்தியா பாகிஸ்தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது ப்ரீ சீடர் இல்ல, ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்தாலும் அந்த சீடர் வந்து இந்தியா தான், அதுல வந்து டாப் சீடர் இதுதான் சொல்லிட்டு கடைசியா அந்த மேட்ச் வந்து பங்களாதேஷ் அயர்லாந்து தான் விளையாண்டாங்க.
பாவம் அன்ஃபார்ச்சுனேட்லி பாப் உல்மர் வேற இதாயிருச்சு. ஆனா அதே 2007ல 2 பிளாக் பஸ்டர் மேட்சஸ் கிடைச்சிச்சு நமக்கு. அப்பதான் T20 ஃபார்மேட் வந்தது இந்த வேர்ல்ட் கப்ல. அது வந்து நாக் அவுட் அந்த இந்த மேட்ச் பவுல் அவுட் வேற பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். அது தோனி கேப்டன்சில உத்தப்பா போடுவாரு, இவங்கலாம் போடுவாங்க ஹர்பஜன், ஹர்பஜன் சேவாக். அவங்க வந்து எல்லாம் டவுன் த லெக் சைடு போட்டுட்டு இருப்பாங்க. உமர் குல்லு இவங்கலாம் வந்து அந்த மேட்ச் ஒண்ணு. அப்புறம் அந்த ஃபைனல் ஷார்ட் ரன் அப்ல வருவாரு, எங்கெங்கயோ போகும். ஒரு பாலுக்கு ஒரு ஐ திங்க் ஒரே ஒரு பவுலர் தான் அவங்க டீம்ல அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அது யாசிர் அராஃபத்தோ யாரோ அந்த மாதிரி ஒருத்தர் தான் அடிப்பாங்க. மற்ற யாரும் அதுல இதாயிரும். அஃப்ரிடிலாம் வந்து ஒரு மாதிரி போடுவார், அவர் பயங்கரமா டர்ன் பண்றேன்னு வேற வந்து லெக் சைடு போடுவாரு. அதான் யாசிர் அரஃபத் மட்டும் தான் அடிப்பாருன்னு நினைக்கிறேன் அதுல. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபைனல், இந்த மெகா ஃபைனல் அது கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா பின்னாடி போயிருக்கும். ஆமா, அதுதான் வந்து இது இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சது. அப்புறம் தோனி இந்த கேப்டன் அப்படின்னு எமர்ஜ் ஆனது. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி, அது ஒரு சேஞ்ச் மாதிரி தான். 2007 வந்து டிராவிட், சேவாக், கங்குலி, டெண்டுல்கர்லாம் நாங்க விளையாடல, நாங்க விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னது. அது ஆல்மோஸ்ட் சில பேரோட இதுவா போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி உட்காருங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்குலாம். கடைசி மேட்ச் வேற யூசுப் பத்தான் உள்ள வந்தாரு அதுல. அதுக்கப்புறம் தோனி ஃபேவரட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் டிராப் பண்ணல யூசுப் பத்தான. அதுல வந்து என்னன்னா அந்த டீம் கோச் கூட கிடையாது. லால்சந்த் ராஜ்புட் மட்டும் மேனேஜரா போனாரு. அந்த டீம் கோச்சே கிடையாது. தோனி டு கால் த கால்ஸ், அந்த மேனேஜர் அவர் இருந்தார். ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி மூமெண்ட் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து 2011 வேர்ல்ட் கப், ஹோம் வேர்ல்ட் கப் ஜெயிச்சது. அந்த மேட்ச்சு செமிஃபைனல் வந்துச்சு. அது டெண்டுல்கர் நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க, பட் ஸ்டில் அது ஒரு மெமரபிள் மேட்ச். ஒரு இதுல டிஆர்எஸ்ல இது பண்ணாங்க அந்த பால்ல. 2 பிரைம் மினிஸ்டர்ஸும் பார்த்த மேட்ச். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி மேட்ச். ஸோ இந்த மாதிரி நிறைய மெமரிஸு இதுல. அதுக்கப்புறம் இல்ல இந்தியாவுக்கு வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல பெரிய செட்பேக் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச். அது வந்து இவர் வந்து பும்ரா நோபால், அது பயங்கரமா. அதுக்கப்புறம் சொல்லு, ஃபக்கர் அடிச்சது. பும்ரா நோபால் வந்து அந்த லைன் எவ்வளவு முக்கியம்னா, அப்ப மும்பை டிராபிக் போலீஸே யாரோ ஹோர்டிங்லாம் வச்சாங்க, டோன்ட் கிராஸ் த லைன், இட் வில் காஸ்ட் யூ. அந்த அளவுக்கு அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த பும்ராவோட நோபால். ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்தியாவுக்கு ஒரு பெரிய செட்பேக்னா அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச் தான். அதுக்கப்புறம் நிறைய அந்த வருண் சக்கரவர்த்தி எல்லாம் போட்டு 10 விக்கெட் ஹால்ல தோத்தவங்களே ஒரு மேட்ச். அது ஒண்ணு 152 ஃபார் நோலாஸ். அதுதான் அதை ட்வீட் போட்டு பலர் பழப்பு நடத்திட்டு இருந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம். அந்த அளவுக்கு அது வந்து பயங்கரமா பாதிச்சிருச்சு பல பேரை. ஸோ அந்த மேட்ச் வந்து கொஞ்சம் காம்ப்ரிஹென்சிவா இந்தியா தோத்துது. அது வந்து துபாயில தான். ஸோ இது 2 தான் நோட்டபிள் லாசஸ். அதுக்கப்புறம் போன மேட்ச் இந்த பிளாக் பஸ்டர் மேட்ச் நியூயார்க்ல, அந்த மேட்ச் தோத்த மேட்ச் பும்ரா போட்டதுடா. பும்ரா போட்டு அந்த மேட்ச் அது வந்து தோத்து முடிஞ்சது. பாதி பேர் கிளம்பிட்டாங்க கிரவுண்ட்ல இருந்து, இந்தியா தோத்துருவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பாட்டில் பண்ணது. பும்ராவோட பிரில்லியன்ஸ்னால ஜெயிச்ச மேட்ச் அது. இல்ல அதுக்கு முன்னாடி ஒன்னு T20 விராட் கோலி வந்து அந்த பயங்கரமான 6 அடிவாரு. அதெல்லாம் அந்த மேட்சும் நல்ல மேட்ச் தான். சேஸ் பண்றது அவரும் ஹர்திக் பாண்டியாவும் சேஸ் பண்ணுவாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி மேட்ச்டா. மெல்பர்ன் தானே அது. ஆமா ஆமா, அது வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எவர் T20 மேட்சஸ் எவர் அக்ராஸ் டீம்ஸ். அது வந்து தோத்த மேட்ச். அது எப்படி ஒரு சேஸ். அந்த 6 தான் வந்து ஷார்ட் ஆஃப் தி செஞ்சுரி எல்லாம் போட்டு இருந்தாங்க. ஹாரிஸ் ராவ் பால்ல பேக் ஃபுட் 6 குட்லந்த் பால்ல. அது 6 பயங்கரமா ஃபிளிக் பண்ணி ஆக்சுவலா எனக்கு அடுத்த 6 பயங்கரமா அது வரைக்கும் கொஞ்சம் கடியா இருந்தது. என்னடா அப்படின்னு பட்டேனா. அதான் எம்சிஜி வந்து சைட் பவுண்டரிஸ் பெருசா இருக்கும். ஒரு கரெக்டா அந்த ஸ்ட்ரைட் பவுண்டரி யூஸ் பண்ணி செமையா அடிச்சிட்டாரு. ஸோ அது வந்து பயங்கரமான மேட்சஸ். ஸோ இந்த மாதிரி வரிசைகள்ல நம்பர்ஸ் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆக்சுவலா எனக்கு வந்து தோத்த மேட்ச் ஒன்னு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா ஃபர்ஸ்ட் லைவா பார்த்த மேட்ச் இந்தியா பாகிஸ்தான். சைத் அன்வர் ஃபர்ஸ்ட் லைவா நேரா போய் ஒரு கிரவுண்ட்ல புடிச்சு அடிச்சு விட்டாங்களா. அதுவும் என்ன ஞாபகம் இருக்கு, நான் உள்ள வரும்போதே பயங்கரமா கத்துவாங்க. நான் வெளியே லைன்ல நின்று இருக்கும் போது அஃப்ரிடி அவுட், அது கத்துவாங்க. அதெல்லாம் பாக்கல. அதுக்கப்புறம் தான் போனா அப்புறம் ஏதோ டிராவிட் ஏதோ செஞ்சுரி அடிப்பாரு. வினோத் கம்லி ஒரு 60. இந்த மாதிரி நானும் கிரவுண்ட்ல தான் இருந்தேன். அதே அஃப்ரிடி அவுட் ஆனப்ப நானும் கிரவுண்டுக்குள்ள போல. ஆனா வியூவர்ஸ் அப்ப நானும் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நாங்க வந்து 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தோம். அது வந்து 97 98ல நடந்த அந்த மேட்ச். சைத் அன்வர் வந்து 194 அடிச்சது. அன்ஃபார்ச்சுனேட் இண்டிபெண்டன்ஸ் கப்னு நினைக்கிறேன், இண்டிபெண்டன்ஸ் டே கப் ஏதோ ஒன்று அது. ஸோ அதனால அப்படிலாம் இருந்திருக்கு. பட் இப்போ வந்து ஆஃப் லேட் வந்து 90sல வந்து பாகிஸ்தான் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. லெட்ஸ் அக்செப்ட் தட். இந்தியா வந்து ஹாவ் டு பிளே அவுட் ஆஃப் தேர் ஸ்கின்ஸ் டு வின் அ மேட்ச். எஸ்பெஷலி டெண்டுல்கர் அப்படின்றத நம்பி தான் இருந்தோம் நம்ம. இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ வந்து அப்படியே மாறிடுச்சு.
பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ரொம்ப கன்வின்சிங்காக ஜெயிச்சுட்டு இருக்கோம் பாகிஸ்தானை. அதாவது சிலர் வந்து இதெல்லாம் ஒரு ரைவல்ரின்னு சொல்றாங்க. பட் தென் எண்ட் ஆஃப் த டே அவ்வளோ குறைச்சி மதிப்பிட முடியாது பாகிஸ்தான் டீமை. இந்தியா வெண்ட் இன்னும் ஒரு நிறைய லெவல்ஸ் மேல போயிட்டாங்க. பாகிஸ்தான் மேபி ஒரு 1 or 2 லெவல்ஸ் கீழே வந்துட்டாங்க. அதனால ரொம்ப கேப் அதிகமாயிடுச்சு. நாட் ஜஸ்ட் அவங்க மட்டும் ரொம்ப கீழே போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பட் யா, அந்த டீம்ல இருந்தபோது அவ்வளோ நல்ல பிளேயர்ஸ் இருப்பாங்க. இப்போ நம்ம சொன்னதே வந்து அவங்களுக்கு ஒரு பிளேயர் கூட ஏ லெவல் கான்ட்ராக்ட் கொடுக்க மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. இந்தியாவில் வந்து நிறைய அந்த ஐபிஎல் இதனால கொஞ்சம் நிறைய லெவல் 2 டீம் இது பண்ற அளவுக்கு லெவல் இருக்கு. அதனால டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு. ஆமா, இப்போ அவங்க வந்து எல்லாமே இந்தியா பார்த்து பார்த்து பண்றாங்க. இப்போ வந்து ஃபிட்னஸாக இருந்தாலும் சரி, இப்போ பிஎஸ்எல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டை கொண்டு வருது. இப்போ இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, கோலி, ரோஹித் சர்மாலாம் வந்து டீமுக்காக பார்த்து இந்தியா வந்து தேர் மூவிங் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்றாங்க விதவுட் தெம். அதே மாதிரி நம்மளும் வந்து பாபர், ரிஸ்வான்லாம் விட்டுட்டு நம்ம மூவ் பண்ணணும் அதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இங்க இருக்காங்க. அங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். அங்க ஆப்ஷன்ஸே இல்லாம பண்றது வந்து இல்ல. இங்க வந்து ஜெய்ஸ்வால் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம், அவர் ரிசர்வ்ல இருக்காரு, ஸ்ரேயாஸ் ஐயர் வெளியே இருக்காரு. இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர்லாம் இருந்திருந்தாங்கன்னா அவங்க தான் அவர் பெஸ்ட் பேட்ஸ்மேன், அவர் தான் கேப்டனுங்க. அந்த மாதிரி சொல்றேன். அந்த அளவுக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, வெளியே இருக்காங்கனால பண்ணலாம். அவங்க வெளியே போகணும் நம்மளே சொல்றோம். வச்சிருமாலாம் இந்த ஒன் டே விளையாடணுமான்னா சில பேர் சொல்றாங்க, மீ இன்க்ளூடட் சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த அவங்களால சொல்றதுக்கு சொல்லலாம். பட் வெளியே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணணும். எடுத்தோடனே 2 பேரையும் தூக்கிட்டு நாங்க எல்லாம் ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் 2-3 மேட்ச் தோத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் கோச்சை தூக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசல்ட்டும் இருக்கும், முக்கியம் தான். ரிசல்ட்டை விட்டுட்டு நாங்க ஃபுல்லா இது பண்றோம்னு போக முடியாதுல்ல. ஆமா. ஸோ அதுதான் இப்போ இப்போ டேல் ஆஃப் 2 டீம்ஸ் இப்படி இருக்கு. இந்தியா வந்து அந்த அசென்ட் தான். ஐ திங்க் ஹேஸ் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் இன் ஒயிட் பால் கிரிக்கெட் அட் த மோமெண்ட். T20 சாம்பியன்ஸ் இப்போ அவங்க ஓடிஐலையும் வந்து நாட் ஃபார் பிஹைண்டு. அட் த சேம் டைம் பாகிஸ்தான் வந்து நீ சொன்ன மாதிரி கப்பல் ஆஃப் நாச்சஸ் டவுன். தேர் ஸ்ட்ரகிளிங் டு ஃபைண்ட் தேர் பெஸ்ட் டீம், ஸ்ட்ரகிளிங் டு ஃபைண்ட் தேர் காம்பினேஷன், தேர் ஃபியூச்சர். பார்ப்போம். தே ஹாவ் டு ரீக்ரூப் அண்ட் தே ஹாவ் டு கம்பீட். இந்த ஏஷியா கப் மேட்ச் வந்து அதையும் இந்தியா வில் ஸ்டார்ட் அஸ் ஓவர்வெல்மிங் ஃபேவரட்ஸ் தான். பட் வீல் சி ஹவு இட் கோஸ். எப்படி பண்ணுறாங்க சில யங்ஸ்டர்ஸ். ஐஎம் அயூப் ஷோயிங் ப்ராமிஸ். இந்த நவாஸ், நிறைய பிளேயர்ஸ் ஆர் கம்மிங் அப். அண்ட் எப்போவுமே வந்து இந்தியாவுக்கு எப்படி தொடர்ந்து பேட்டர்ஸ் ஆஃப்டர் பேட்டர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. கவாஸ்கர், ஸ்ரீகாந்த்ம்பாங்க, வென்சர்கரும்பாங்க, அப்புறம் வந்து டெண்டுல்கர், மஞ்சரேக்கர், வினோத் காம்ப்ளி அப்படின்னு சொல்லுவாங்க, கங்குலி, டிராவிட், ஜடேஜா, ராபின் சிங் சொல்லுவாங்க, அப்புறம் தோனி, யுவராஜ் சிங், சேவாக்னு சொல்லுவாங்க, கோலி, ரோஹித் சர்மா அப்படியே வந்துட்டே இருக்காங்க, சுப்மன் கில்லு, ஜெய்ஸ்வால், இஷ்டத்துக்கு வந்துட்டே இருக்காங்க அடுத்தடுத்து. அவங்களுக்கும் வந்து அவங்களுக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா நிறைய பேர் பவுலர்ஸாக வந்துட்டே இருப்பாங்க. இம்ரான் கான், வாசிம் அக்ரம், வக்கார் யூனிஸ், அக்யூப் ஜாவித், அப்படியே வந்துட்டே இருக்காங்க. ஃபுல்லாக பெரிய பெரிய பவுலர்ஸாக, நல்ல நல்ல பவுலர்ஸாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி தான் ஷைன் அஃப்ரிடி, அவங்க ஹாரிஸ் ரஃப்லாம் சொன்னாலுமே அடுத்ததான் அவங்களுக்கு நிறைய இன்னும் சீமர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க திரும்பி திரும்பி இந்த ஹசன் அலி இந்த மாதிரி போகாமல் அவங்க நிறைய பிஎஸ்எல்லையும் நிறைய நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. நசீம் ஷாக்கும் நல்லா போட்டிருந்தாரு. ஐ திங்க் இஃப் நாட் ஃபார் இன்ஜுரி யூட் ஹவ் பீன் இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நசீம் ஷா. அதுதான் நசீம் ஷா, இஷான் உல்லா, நிறைய அவங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கள அதையாவது அனர்த் அண்ட் பிரிங் இன் அ ப்ராப்பர் டீம் பண்ணிட்டாங்க அப்படின்னா தே வில் ஆல்சோ பி ஃபார்வர்ட் டீம். நமக்கு வந்து அது மாதிரி தான் இருக்கணும். இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னா அந்த ஒரு நெயில் வெயிட்டிங், ஒரு டஃப் மேட்சை ஜெயிச்சா தான் நமக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஏஷியா கப்புக்கும் வில் பில்டப் டு த கேம் அண்ட் வில் டிஸ்கஸ். இப்போ அப்படியே அடுத்த இதுக்கு போவோம் மேட்ருக்கு. T20 டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து டூருக்கு. இதில் வந்து மேஜர் சேஞ்சஸ் வந்து லிசார்ட் வில்லியம்ஸ் உள்ளே வந்திருக்காரு, கேஷவ் மகாராஜ் உள்ளே வந்திருக்காரு, மார்க்கோ யான்சன் உள்ளே வந்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தம் இன்ஜுரி பிரேக்ஸு. மில்லர் உள்ளே வந்திருக்காரு. இது 4 பேர் முக்கியமான பிளேயர் உள்ளே வந்திருக்காங்க. வெளியே போனது வந்து ராசி, இந்த பீட்டர், காபா பீட்டர் லெக் ஸ்பின்னரு, ஜார்ஜ் லிண்டே, சுப்ராயன் சக்கடிக்கிறாரு அந்த இதில் இருக்குது. இப்போ இவங்க 4 பேர் வெளியே போயிருக்காங்க, இவங்க 4 பேர் உள்ளே வந்திருக்காங்க. என்ன நினைக்கிறேன்? அதான் மகாராஜ் வந்து அவங்க முதல்ல ஒரு சொன்னது வந்து எல்லாரும் பேட் பண்ணோம், பெட்டர் பேட்ஸ்மேன் வந்து ஜார்ஜ் லிண்டே அப்படின்னு சொன்னாரு. மகாராஜ் வந்து ஆனால் கொஞ்சம் விக்கெட்டும் எடுத்து ஒன் டேல விக்கெட் எடுத்துட்டாரு, ரன்ஸும் கொஞ்சம் கடைசியாக அடிச்சாரு. ஸோ அவர் கொஞ்சம் வேற வழி இல்லாம அவர் திரும்ப வந்துட்டாரு. அண்ட் மில்லர் வந்து ஏற்கனவே அவர் சும்மா ஃப்ரான்ச்சைஸ் கமிட்மெண்ட்டுக்காக அவர் இது கேட்டிருந்தார், பர்சனல் இதுக்காக பெர்மிஷன் கேட்டிருந்தாரு. ஸோ அவர் ராசி பிளேஸ்ல அப்படியே வந்துருவாருன்னு நினைக்கிறேன். இவங்க அந்த லிண்டே, சுப்ராயன் அந்த ஸ்பேஸ்ல வந்துருவாருன்னு நினைக்கிறேன் மகாராஜ். அண்ட் லிசார்ட் வில்லியம்ஸ் இப்போதைக்கு வரமாட்டார் மோஸ்ட்லி. ஐ திங்க் மார்க்கோ யான்சனும் உள்ள வந்துருவார்ல, வந்தாலே அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய இதுதான் நம்பர் 7ல விளையாடுறது.
அது எப்படின்னு தெரியல. அண்ட் லுங்கி நம்ம இவ்வளோ இதுவாக சொன்னோம், இவர் இன்னும் ஏன் வச்சிருக்காங்கன்னு. பட் அவர் பயங்கரமாக இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. கொஞ்சம் பேசும் பழையபடி ஒரு 138 140 டச் பண்ணுறாரு கொஞ்சம் டெலிவரிஸ். அண்ட் நல்லா ஸ்லோ பால்ஸ் தான் யூஸ் பண்ணார் போன மேட்சும். இப்போ ஒன் டே மேட்ச்லையும் ஐ திங்க் 5 விக்கெட் ஆல் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, பார்ப்போம். இப்போ மகாராஜ் நானே சொன்னேன், நம்ம ஷோலேயே நான் சொன்னேன் இவென்ச்சுவலி ஹில் கம்பேக் அப்படின்னு. முதலாளியும் இருந்தாருன்னு நினைக்கிறேன். முதலாளி சொன்னார் மகாராஜோட T20 கரியர் ஓவர்னு. பட் இல்லை, கண்டிப்பாக அவர் வருவாருன்னு நான் சொன்னேன். சொன்ன மாதிரி அவர் திரும்பி வந்துட்டாரு. குவாலிட்டி பவுலர். சவுத் ஆஃப்ரிக்கா அதான் பண்ணணும். தே ஷுட் லுக் அட் குவாலிட்டி தென் பைலிங் அப் நம்பர்ஸ். பேட்டர்ஸ் எங்களுக்கு 8 வரைக்கும் வேணும், 9 வரைக்கும் வேணும். கொஞ்சம் மகாராஜ் பேட்டிங் கம்மியாக இருந்தாலும் யூ மோர் தென் மேக் இட் அப் வித் பவுலிங். விக்கெட் எடுக்கலைனாலும் அட்லீஸ்ட் கண்டெயின் பண்ணிடுவார். ரொம்ப கேவலமாக 4 ஓவர் போட்டு 60 ரன் கொடுக்க மாட்டார் மகாராஜ். ஐ திங்க் அவங்களுக்கு மார்க்கோ யான்சன் இருந்தாருன்னா தே கேன் ஈஸிலி பிளே மகாராஜ் அட் 8. அவர் இல்லாம அதையும் ஒரு பவுலரா வச்சு பண்ணணும்னா மேபி அது கஷ்டமா இருந்திருக்கும். மேபி அப்படி போயிருக்கலாம். ஒன்ஸ் யான்சன் இஸ் ஃபிட் தே கேன் பிளே ஈவன் மகாராஜ் அட் நம்பர் 9, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் போகலாம். இப்போ கார்பின் பாஷும் விளையாடுவாரா? கார்வின் பாஷும் விளையாடலாம். அவங்களோட தேரிப்படி அவர் நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கார்வின் பாஷ் விளையாடலாம். கார்வின் பாஷ் 7, மார்க்கோ 8, மகாராஜ் 9, ரபாடா 10, இன்னும் ஒரு சீமர் 11. லுங்கி நீ சொல்ற, ஆனாலும் லுங்கி முன்னாடிலாம் வந்து வெங்கடேஷ் பிரசாத் இப்படிதான் டீமோட டிராப் பண்ற மாதிரி இருந்தா ஒரு நல்லா போட்டு ஒரு 3 விக்கெட் எடுத்துருவாரு. அந்த மாதிரி தான் வந்து லுங்கியோட பெர்ஃபார்மன்ஸும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பல தடவை நம்ம பார்த்துருக்கோம். லுங்கியா மப்பாக்காவா அப்படின்னா யார் எடுப்பாங்க? லுங்கி தான் எடுப்பாங்க சீனியாரிட்டி பார்த்து. பட் அவங்க இப்படிதான் பண்ணலாம். 7 பாஷ் வந்துட்டாருன்னா அவங்களுக்கு ஓரளவு கவர் ஆயிரும். ஸ்பின் போட்டுருவார் மார்க்ரம். இந்த கண்டிஷன்ஸ்ல மார்க்ரம் 2 ஓவர் ஈஸியா போட்டுடலாங்கிறப்போ தே கேன் பிளே டாப் 6 பேட்டர்ஸ் 7 பாஷ் விளையாடலாம். தப்பு இல்லை. இந்தியால சும்மா ஒரே ஒரு ஸ்பின்னர் பிளஸ் இது வச்சு போக முடியுமா? மார்க்ரம் 2 இது வச்சு. மார்க்ரம் மகாராஜ் கம்மியா இல்லையா? இதுக்கு சொல்றேன். இப்ப இந்த சீரிஸ் அப்பனா அந்த 11th ஸ்பாட்ல ஒரு ஸ்பின்னர் ஆடணும் ரபாடாக்கு அப்புறம். இல்லனா யான்சன்ல 7ல வச்சிட்டு விளையாடணும். பாஷ் டிராப் பண்ணுவீங்கல்ல. பாஷுக்கு பதில் லிண்டே அந்த மாதிரி யாராச்சும் கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் ஸ்பின்னர் அந்த மாதிரி வரணும். பட் அதே ப்ரொஃபைலா இருக்குமா லிண்டேவும் மகாராஜும்? ஓகே. ஷம்சி வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்களா அப்போ? ஷம்சி கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனா இந்த இதுல ஸ்குவாட்ல கூட இல்லையே, எப்படி ஓரளவுக்கு பண்ண மாட்டாங்கல்ல. இப்போ மார்க்ரம், ரயன் ரிக்கில்டன், ஸ்டப்ஸ், வேற யார், பிரெவிஸ், மில்லர் இந்த 5 லாக் அப்படிதானே? பிரெட்டோரியஸ் ஏதேனா லாக்கா? பிரெட்டோரியஸ் லாக்கா? ஐ மீன் பிரெட்டோரியஸா ஐ திங்க் சான்ஸ் அவர் தான் கொடுப்பாங்க. அவர் சுத்தமா பெர்ஃபார்ம் பண்ணலனா ஃபெரேரா கூட டவுன் ஆர்டர். டேய் உன் ஃபேண்டசிக்காக சொல்லாதடா, நான் எடுக்க மாட்டேன்டா, நீ கரெக்டா சொல்லு. இல்லடா, பிரெட்டோரியஸ் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிக்கில்டனும் வந்து லாஸ்ட் சீரிஸ் ஒன்றும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஐ ஃபீல் ரொம்ப ரெண்டு பேர் பிரெட்டோரியஸ் லாக். நான் உன்னை டெஸ்ட் பண்ணேன், நீ போய் சொல்ற. பிரெட்டோரியஸ் லாக் இல்லடா, பிரெட்டோரியஸ் சான்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பா. அவர் இந்த சீசனும் இந்த சீரிஸும் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ஃபெரேரா கொண்டு வந்துருவாங்க. சரி, அப்ப அப்படி பார்த்தாலும் 7 உங்க பாஸ் விளையாடலாம்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இதான் சவுத் ஆப்பிரிக்கன் டீம். அப்போ அதுவும் போக தெரியும். நாண்ட்ரி பர்கர் வந்திருக்காரு ஓடிஐஸ்க்கு, அதை பார்த்தியா? நல்லா போட்டாரு. அதான் அவர் ஃபிட்டா இருந்தாருன்னா மேபி ஹி வில் புஷ் இன்டு T20. அவர் இப்பதான் இன்ஜுரியில இருந்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஐ திங்க் இந்த டோர்னமெண்டோட கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஹி வில் பி இன் த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் கண்டிப்பா. சரி, ஓகே, பார்ப்போம். போய் இதுவும் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரீம் 11 மூடி விட்டார்கள், தெரியுமா உனக்கு? எல்லாருக்கும் வியூவர்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் நாங்கள் இப்போ இதெல்லாம் வச்சு விளையாட மாட்டோம், பணம்லாம் வச்சு விளையாட மாட்டோம். சும்மா நாங்களே ஒரு பாயிண்ட் கால்குலேட் பண்ணி யார் ஜெயிக்கிறான்னு பார்த்து ஜெயிக்கிறவங்க மற்றவங்கள ஓட்டிட்டு நாங்கள் பிராகிங் ரைட்ஸ் பண்ணிட்டு மற்றவங்கள கலாய்ச்சிட்டு இருக்கிறதுக்காக நாங்கள் பல வருஷமாக நாங்கள் விளையாடிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி விளையாடுறது எப்போவுமே ஜாலிக்கு விளையாடுறது, ஜாலியாக விளையாடலாம். மற்றபடி இது ஒரு இதாக பண்ணி இப்போ ஏதோ லூஸ் பண்ணுறது வந்து தவறான விஷயம் அப்படின்னு தான் they have a reason to have stopped this. ஸோ ஐ திங்க் தட்ஸ் a good way going forward. மட்டும் அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? சரி, ஃபேண்டசி வந்து இப்போ நானும் ஃபேண்டசி விளையாடுறேன். பட் ட்ரீம் 11 இல்லை. நம்ம இந்த IPL ஃபேண்டசிலாம் விளையாடுவோம். எதுவும் வந்து மணி டிரான்சாக்ஷன் கிடையாது, எதுவும் கிடையாது. சீசன் லாங் லீக் சும்மா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த மாதிரி அதில் விளையாடுறோம். ஃபுட்பால் விளையாடுறோம், எல்லாம் விளையாடுறோம். மணி வச்சு யூஸ்வலாக விளையாடினது இல்லை.
நான் விளையாடுனதுல அட்லீஸ்ட் மனித வச்சு நானும் விளாண்டது இல்லடா. என்ன நான் அதாவது விளையாண்டது நான் சொல்றேன். ஒன்னும் சொல்லல, ஜென்ரலா சொல்றேன். நான் விளையாடுனதுல நிறைய பேர் விளையாடுறாங்கன்ற. ஆ, பட் அது அவ்வளோ நிறைய பேர் விளையாடுறதுனால தான் அது அவ்வளோ பெரிய பிஸ்னஸ், ஆப்வியஸ்லி $1 billion பிஸ்னஸ். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் யா, இட்ஸ் அ குட் திங் இன் அ சென்ஸ். என்னதான் இருந்தாலும் நம்ம சொல்லிக்கலாம் ஸ்போர்ட் பேஸ்டு, இது ஸ்கில் பேஸ்டு அப்படின்னு. பட் இட்ஸ் கேம்பிளிங். இந்த எண்ட் ஆஃப் த டே இது ஓகே. gambling தான். ம். சரி பார்ப்போம். ட்ரீம் லோன் இல்லாத உலகத்தை நோக்கி போறோம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸ்டில் நீ சொன்ன மாரி அந்த அஃபிஷியல் ஃபேண்டஸிலலாம் விளையாடலாம். ஸ்டில் கேம் இஸ் எ கேம். நம்மளுடைய ஃபன்னுக்காக நம்ம வி கேன் கன்டின்யூ டு ப்ளே. ஸோ வியூவர்ஸ் அது சம்மந்தமா கண்டிப்பா அந்த மாரி நம்ம அடுத்த ஐபிஎல் கூட நம்ம கூட தனியா ஒரு லீக் கிரியேட் பண்ணி போடலாம். நம்ம ஒரு டீம் வச்சு தாராளமா போடலாம். அந்த மாதிரி லீக் கிரியேட் பண்ணா பண்ண. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஓவரால் நான் ஃபர்ஸ்ட் வரணும் 10th வரணும்னு பண்ண முடியாது. நம்ம ஒரு லீக் கிரியேட் பண்ணி அதுல வர்றவங்க ஆசைப்படலாம். ஸோ அது கண்டிப்பா பண்ணுவோம். ஸோ வியூவர்ஸ் அதையும் நோட் பண்ணுங்க. மட்டும் வந்து எல்லாரும் ஃபேண்டசி லீக் கிரியேட் பண்ணி விளையாடலாம்னு சொல்லுது அரட்டை ஸ்குவாட் வியூவர்ஸோட. ஸோ அதையும் நம்ம பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து இதுதான் இந்தியா பாகிஸ்தான் சீரீஸ். இந்தியா பாகிஸ்தான் ஏஷியா கப்பில் ஆட போறாங்க. டாக்ஸ் ஆர் கிளியர் ஃபார் தட், டெக்ஸ் ஆர் பீன் கிளியர் ஃபார் தட். ஸோ அதை பற்றி பேசணும். சவுத் ஆஃப்ரிக்கா டீம் வந்துச்சு, அதை பற்றியும் பேசணும். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான். வேறு ஏதாவது இருந்தாலும் வில் கீப் கம்மிங் பேக். வேறு என்ன பேசலாம்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டீம் சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேவரட் இந்தியா பாகிஸ்தான் மொமெண்ட்டை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்த ஸ்குவாட் மெம்பர்ஸையும் கூட்டிகிட்டு கண்டிப்பாக இன்னொரு எபிசோடுக்கு சீக்கிரமே வரோம்.